ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து கார்த்திகை தீபமும் வருது. வீடு முழுவதும் அகல் விளக்குகள் ஏற்றி வைத்து அலங்காரம் செய்து வழிபாட்டை செய்வோம். கட்டாயம் நாளைய தினம் அனைவரும் மண் அகல் விளக்குகளை வீடு முழுவதும் ஏற்றி வைத்து அந்த தீப ஒளியில் அண்ணாமலையான மனசில் நினச்சி வீட்டில் பூஜை செய்யணும். 13/12/2024 வெள்ளிக்கிழமை நாளைய தினம் காலை 6:51 மணிக்கு கிருத்திகை நட்சத்திரம் பிறக்குது. 14/12/2024 காலை 4:56 மணி வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. கிருத்திகை நட்சத்திரம் துவங்கக்கூடிய நேரத்திலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் முடியக்கூடிய நேரம் வரை நம் வீட்டு பூஜை அறையில் ஒரு அகண்ட தீபம் எரிந்து கொண்டே இருக்கணும். பெரிய மண்ணகல் விளக்காக பார்த்து வாங்கிக்கோங்க. அது முழுவதும் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி கொஞ்சம் தடினமான திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. அந்த எண்ணெயில் 4 ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சம் சுருள் பட்டை பொடி, கொஞ்சம் பச்சை கற்பூர பொடி அந்த விளக்கில் போட்டு ஏற்றுங்க. இந்த விளக்கு உங்கள் வீட்டில் கார்த்திகை நட்சத்திரம் துவங்கும் நேரத்தில் ஏற்றப்படணும். இந்த தீப சுடரில் வெளியேற்றப்படும் அந்த வாசத்தில் எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் வீட்டை விட்டு வெளியேறும். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் குடியேறும். அந்த காலத்தில் கார்த்திகை தீபத்திற்கு தான் வெடி வெடிக்கிற பழக்கம் இருந்துச்சு. இப்பெல்லாம் தீபாவளிக்கு வெடி வெடிக்கிறோம். ஏற்றி வைத்திருக்கும் தீபத்திலிருந்து வெளிவரும் ஒளியும் அந்த பட்டாசுலேருந்து வெளிவரக்கூடிய ஒளியும் சேர்ந்து தான் நம்ம வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை விரட்டும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களோட நம்பிக்கை. ஒளி கெட்ட சக்திக்கு பிடிக்காது. அதாவது வெளிச்சமும் கெட்ட சக்திக்கு பிடிக்காது, வெடி சத்தமும் கெட்ட சக்திக்கு பிடிக்காது. மிரண்டு கெட்ட சக்திகள்லாம் ஓடும். கார்த்திகை தீபத்தன்று வீடு முழுவதும் விளக்கு வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இது போன்ற ஒரு விளக்காவது பூஜை அறையில் ஏற்றுங்க. கார்த்திகை நட்சத்திரம் துவங்கும் போது இந்த விளக்கை வீட்டில் ஏற்றி வைக்கணும். அந்த கார்த்திகை நட்சத்திரம் முடியும் வரைக்கும் ஏற்றி வைத்த விளக்கை அணையாமல் பார்த்துக்கணும். நீங்கள் வீடு முழுவதும் விளக்கேற்றி வைத்திருந்தாலும் இந்த தீபத்தை பூஜை அறையில் ஏற்றி வைங்க. ரொம்ப நல்லது. அண்ணாமலையாரின் அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். நம் வீட்டில் சந்தோஷத்திற்கு ஒரு துளி அளவும் குறை வராது. அதனால் மறக்காமல் நாளைய தினம் இந்த ஒரு தீபத்தை கட்டாயம் ஏற்றுங்க. அதே போல் அரச இலை கிடைச்சிது அப்படின்னா அதை வச்சு அதன் மேலே அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றுங்க. அரச இலையில் விளக்கேற்றுவது அரசனை போல ஒரு வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைய தினம் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால மர்தன தீபம், நெல்லிக்காய் தீபம், கற்கண்டு தீபம், கல்லுப்பு தீபம் இப்படி ஏதாவது ஒரு தீபம், மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த தீபம் ஏதாவது ஒன்றாவது உங்கள் வீட்டில் ஏற்றி வைங்க. திருக்கார்த்திகை தினத்தில் மகிழ்ச்சியோடு சந்தோஷம் ரொம்பவே எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் ஒரு பணம் அதிகமாக வருது, அதை நம்ம சந்தோஷமாக எதிர்பார்ப்போம் இல்லையா? வந்துடுச்சுனாலே அது ஒரு சந்தோஷம் நமக்கு வரும். அந்த மாதிரி எந்த ஒரு விசேஷ நாளையும் நம்ம ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு வரவேற்கணும். கட்டாயம் இந்த ஒரு திருக்கார்த்திகை தீப திருநாளில் நிச்சயமாக நம்ம வீட்டில் உள்ள வறுமை அடியோடு தீரும். பணம் நம் வீடு தேடி வரட்டும். நம்முடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கட்டாயம் நமக்கு கிடைக்கும். அயராது உழைக்கிறோம். இது போன்ற விசேஷ நாட்களில் இது போன்ற ஆன்மீக சார்ந்த வழிபாடுகளை செய்யும் பொழுது நிச்சயம் அதற்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் கட்டாயம் இந்த தீபத்தை ஏற்றுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு நல்ல முன்னேற்றம் வருவதை உங்கள் கண்கூட உணரலாம். எம்பெருமானின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். அனைவருக்கும் இனிய திருக்கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். நன்றி.